SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும், சுமந்திரனை எச்சரித்த பிரதி அமைச்சர். பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்ட பாடம், கல்வி அமைச்சருக்கு பறந்தது கடிதம். விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல், அறிமுகமாக உள்ள புதிய திட்டம். பண்டாரகமவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. ட்ரம்ப் புடின் சந்திப்புக்கு பின்னர் உக்ரைனை அதிர வைத்த 574 ரஷ்ய ட்ரோன்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இனவாத அரசியல் பாதையை சுமந்திரன் மாற்றாவிட்டால் வடக்கு கிழக்கில் அவரது அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகக்கூடும். இவ்வாறு பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சுமந்திரன் அடிப்படைவாதி அல்ல, அவர் நடுநிலைவாதி என்றே நாம் இதுவரை காலமும் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நடுநிலை என்ற போர்வையின் பின்னால் மறைந்திருந்த இனவாதம் என்ற மிருகம் தற்போது வெளிக்கிளம்பியுள்ளது. இனவாதம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அரசியல் இருப்பு இல்லை. எனினும் இனவாதத்திற்கு ஒருபோதும் இருப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுமந்திரன் தெரிவு செய்த பாதை தவறு. எனவே அவர் தனது பயணத்தை மாற்றிக்கொண்டு இனவாதமற்ற நாட்டின் சமத்துவத்திற்காக முன்னிலையானால் நல்லது. அவ்வாறு இல்லையேல் அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும். கடந்த முறை நாடாளுமன்றம் கூட வரவில்லை. அவருக்கு வடக்கு கிழக்கில் அரசியல் வாய்ப்பு கிட்டாமல் போகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். குடிமை உணர்வு மற்றும் ஜனநாயக விழுமியங்களை வளர்ப்பதில் அரசாங்கத்தின் பங்கை வலியுறுத்தி பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்ட பாடத்தை அறிமுகப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவிற்கு எழுதிய கடிதத்தில் அந்த சங்கம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. சட்டம் அல்லது அது தொடர்பான பாடத்தை ஆரம்ப கல்வி நிலையில் கட்டாயமாக்கவும் உயர்தர வகுப்பில் ஒரு விருப்ப பாடமாக மாற்ற வேண்டும் என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முன்மொழிந்துள்ளது. பல நாடுகள் ஏற்கனவே பாடசாலைகளில் சட்டம் கற்பிக்கின்றன என்றும் இலங்கையின் சூழலுக்கு ஏற்ற பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் கல்வி அமைச்சிற்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த கடிதத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர கல்கேன ஆகியோர் கையெழுத்திட்டனர். தானிய செய்கைக்கான காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்த விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பயிர் செய்கையின் பாதிப்பை நிர்வகிக்கும் செயற்பாட்டை முறைமைப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகை காப்பீட்டுத் திட்டம் உளுந்து, பச்சை பயிறு, கவுப்பி, வேர்க்கடலை, குரைக்கன், கொள்ளு, சோளம் உள்ளிட்ட பயிர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கவுப்பி செய்கையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 4200 ரூபாவை காப்பீடு செய்யும் போது இயற்கை பேரழிவுகள், நோய்கள் மற்றும் பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் காட்டு யானைகளால் அந்த செய்கைக்கு ஏற்படும் சேதத்திற்கு ஒரு ஏக்கருக்கு 60,000 ரூபாய் காப்பீட்டை இழப்பீடு வழங்க திட்டமிட்டுள்ளது. இது தவிர பச்சை பயிர் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 5,600 ரூபாவை காப்பீடு செய்யும் போது ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 80,000 ரூபாவை இழப்பீடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. காட்டு யானைகளால் அச்சுறுத்தல் காணப்படும் மாவட்டங்களிலும் பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு வழங்கும் நோக்கில் இந்த மானிய காப்பீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரகம தின்போதிய பாலத்திற்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர், காரில் பயணித்த ஒருவர் மீது T56 துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். ரஷ்யா இந்த ஆண்டின் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் ஒன்றை உக்ரைன் மீது ஒரே இரவில் நடத்தியுள்ளது. 574 ட்ரோன்கள் மற்றும் 40 பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவப்பட்டதாக அந்நாட்டு விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் மேற்கு பகுதிகளை குறிவைத்தவை என்று உக்ரைன் தரப்புகள் விளக்கியுள்ளன. தாக்குதல் இடம்பெற்ற பிரதேசமானது மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ராணுவ உதவிகள் சேமித்து விநியோகிக்கப்படும் பகுதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இது தவிர இந்த ஆண்டு ரஷ்யாவின் 3வது பெரிய ட்ரோன் தாக்குதலாகவும் 8வது பெரிய ஏவுகணை தாக்குதலாகவும் கருதப்படுகிறது. ட்ரோன் தொழிற்சாலைகள், கிடங்குகள் மற்றும் ஏவுகணை ஏவுதளங்கள் உட்பட உக்ரைனிய ராணுவ தொழில்துறை வளாகத்தின் நிறுவனங்களை குறிவைத்ததாக ரஷ்யா கூறியிருந்ததாலும் இதுபோன்ற பெரும்பாலான தாக்குதல்கள் பொதுமக்கள் பகுதிகளை தாக்கியுள்ளன. சேதமடைந்த வசதிகளில் உக்ரைனின் ஹெங்கேரி எல்லைக்கருகில் அமெரிக்காவுக்கு சொந்தமான மின்னணு தொழிற்சாலையும் அடங்கும் என்று கூறப்படுகிறது.
மேலும் உக்ரைனில் உள்ள அமெரிக்க வர்த்தக சபையின் தலைவர் ஆண்டி ஹெண்டர் நாட்டின் மிகப்பெரிய அமெரிக்க முதலீடுகளில் ஒன்றான ஃப்ளெக்ஸ் தொழிற்சாலை 600 இரவு நேர பணியாளர்கள் இருந்தபோது தாக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும், சுமந்திரனை எச்சரித்த பிரதி அமைச்சர். பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்ட பாடம், கல்வி அமைச்சருக்கு பறந்தது கடிதம். விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல், அறிமுகமாக உள்ள புதிய திட்டம். பண்டாரகமவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. ட்ரம்ப் புடின் சந்திப்புக்கு பின்னர் உக்ரைனை அதிர வைத்த 574 ரஷ்ய ட்ரோன்கள்.